ஆட்டிறைச்சி வியாபாரிகள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். சென்னை அனைத்து ஆட்டிறைச்சி வியாபாரிகள் தொழிலாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பங்கேற்றனர். புதிதாக கட்டப்பட்டுள்ள புளியந்தோப்பு நவீன இறைச்சி கூடத்தின் கட்டுமான பணிகளை முழுமையாக நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்றும், மாநிலங்களை கடந்து ஆடுகளை ஏற்றி வரும் வாகனங்களை தமிழக எல்லைக்குள் வந்ததும் பல்வேறு சட்டவிரோத தடைகளை கடக்க வேண்டியுள்ளது. வியாபாரிகளும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது. ஆகவே ஆடுகளை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தமிழக அரசு பர்மிட் வழங்க வேண்டும் என்றும், இறைச்சி தொழில் சார்ந்த தொழிலாளர்களின் நலனை காக்க இறைச்சி தொழிலாளர் நலவாரியம் தமிழக அரசு அமைக்க முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாகவும், விரிவுபடுத்தப்பட்ட சென்னை மாநகராட்சியின் எல்லைக்கு ஏற்ப இறைச்சி கூடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். K9 திருவிக நகர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேம்குமார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறைச்சி வியாபாரிகளின் வாகனங்களுக்கு தமிழக அரசு உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. சென்னை காயிதே மில்லத் ஆட்டு இறைச்சி சில்லறை வியாபாரிகள் முன்னேற்ற சங்க தலைவர் அக்பர் உசேன், மொத்த ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த தாஜுதீன், தமுக மாவட்ட தலைவர் மற்றும் காயிதே மில்லத் ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் முன்னேற்ற சங்க ஆலோசகர் ராயபுரம் அலி, தமுக தலைமை கழக பேச்சாளர் சையத், ஆல் இந்தியா அசோசியேஷன் மாநில தலைவர் அக்ரம் கான், மொத்த ஆட்டிறைச்சி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். ஆட்டிறைச்சி சில்லறை வியாபாரிகள் நடத்தும் தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று இங்கு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள இறைச்சி வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இங்கு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தில் புதிதாக அமைந்துள்ள தமிழக அரசிற்கு இறைச்சி வியாபாரிகளின் சார்பாக 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். முதலாவதாக, இத்தொழிலை சார்ந்த மிகவும் நலிவடைந்த வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தினை மேலோங்கும் செய்யும் வகையில் தமிழக அரசு இதற்கு முன் இருந்த அரசு செய்யாத வேலையை இந்த அரசு செய்ய வேண்டும். அதாவது எங்கள் தொழில் சார்ந்தவர்களுக்கு நல வாரியம் அமைத்திட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே போன்று புளியாந்தோப்பு நவீனப்படுத்தப்பட்ட இறைச்சி கூடத்தை கடந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது கட்டமைக்கப்பட்ட இறைச்சி கூடம் அன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த இறைச்சி கூடம் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது சென்னையை பொறுத்தவரை அன்று இருந்த மக்கள் தொகையை விட பல 100 மடங்கு மக்கள் தொகை அதிகமாகி உள்ளது. அதற்கு ஏற்ப அந்த நவீனப்படுத்தப்பட்ட இறைச்சி கூடத்தை அந்த வேலை செய்யக்கூடிய அளவுக்கு விரிவுபடுத்தணும். எங்களுடைய கோரிக்கையை எதுவுமே மாநகராட்சி அதிகாரிகள் கேட்காம அவர்களாகவே கட்டி முடிக்கிறாங்க. இந்த கட்டி முடிக்கக்கூடிய இறைச்சி கூடத்தில் நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சௌரியமாக அந்த இறைச்சி கூடம் இல்லை. இப்போ இருக்கிற இறைச்சி கூடத்தை இன்னும் விரிவுபடுத்தி அந்த இறைச்சி கூடத்தை முழுமைப்படுத்தி, இன்னும் முழுமைப்படுத்தாமல் இருக்குது, முழுமைப்படுத்தி அந்த இறைச்சி கூடத்தை திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையுமே நாங்கள் இங்கே வைக்கிறோம். அதே போல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிக நகர் பகுதியை சார்ந்த அதாவது K9 காவல் நிலையத்தில் அந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு இறைச்சி கடைக்குள்ள அந்த இருசக்கர வாகனம் பார்க்கிங் பண்ணும் பொழுது ஏற்பட்ட தகராறின் அடிப்படையில் அந்த நபர் அந்த கடைக்குள்ளார இருந்த இறைச்சி வெட்டக்கூடிய கத்தியை எடுத்து அந்த வியாபாரியை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த கொலைவெறியின் தாக்கிய சம்பவத்தும் அனைத்துமே சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை அப்படியே நாங்கள் காவல் நிலையத்தில் புகாராக கொடுத்தா அந்த நடந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி K9 ஆய்வாளர் வழக்கு சரியாக பதிவு செய்யாமல் அவங்க அந்த குற்ற செயலுக்கு சம்பந்தப்பட்டவருக்கு சாதகமாக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதனுடைய விளைவு அவர் வெளியில் வந்துட்டாங்க. அவங்க சிறைக்கு போகாமல் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடுச்சு. அதனால்
அந்த வழக்கை வேறு ஒரு அதிகாரி நியமித்து விசாரித்து உரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்ட நபரின் மீது எடுக்க வேண்டும். அதே போல் காவல்துறை அதிகாரிகள் மீதும் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆடுகளை ஏற்றி வரக்கூடிய லாரிக்கு இதுவரை பர்மிட் இல்லை. பர்மிட் கேட்டு நாங்கள் பல அதிகாரிகளை இதற்கு முன் எத்தனையோ முறை சந்திச்சிட்டோம். பர்மிட் இல்லாத காரணத்தினால லாரியை ஆடுகளை ஏற்றி வரக்கூடிய லாரியை வழிமறித்து பல கெடுபிடிகள், அதாவது காவல்துறையினுடைய நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, நாங்கள் மறுக்கவே இல்லை. தமிழகத்தை பொறுத்த நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதற்குள்ள சில காவல்துறை அதிகாரிகள் அந்த லாரியை மடக்கி அந்த டிரைவர்கிட்ட தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க, அந்த ஓட்டுநரையும் நடத்துனரையும் அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, காசு பறிக்கிறாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் புதிதாக அமைந்துள்ள தமிழக அரசு லாரி பர்மிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் வெளி மாநிலங்களில் இருக்குது, அதாவது குஜராத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, பல்வேறு கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் லாரி பர்மிட் இல்லை. ஆக தமிழக அரசு ஆடுகளை ஏற்றி வருவதற்காக லாரி பர்மிட் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய உயர்ந்த கோரிக்கை. உங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். இல்லை, சட்டமன்றம் நடக்கிறதுனால சட்டமன்ற கூட்டத்துக்கு பிறகு அமைச்சர்கள் எங்களை சந்திக்கிறதா வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு அமைச்சர்களை சந்தித்து நாங்கள் நேரடியாக எங்களுடைய கோரிக்கையை முன்வைப்போம். இல்லை, இது ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறோம். அது என்னென்னா, சட்டமன்றம் நடக்குது, இந்த ரோடு பார்த்திங்கன்னா மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள ஒரு இது இருக்குது, ஸ்கூல்லாம் இருக்குது, மக்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டாம். எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசுக்கு தெரியணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மக்களுக்கு இடையூறு செய்யணுங்கிறது எங்களுக்கு இல்லை. காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நாங்கள் அனுமதி பெற்று இங்கே ஓரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். என்னுடைய நோக்கம் தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கை போய் சேரணும், உங்கள் வாயில் அது போய் சேரணுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. கொண்டு போய் சேர்க்கணும். ராயபுரம் அலி இறைச்சி வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர்.